हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। அவுதுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 10 ஆகஸ்ட் 2024 சனிக்கிழமை ஆகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி ஆகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணி ஆகும். நேயர்களே, இது ராகி குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானில் இருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடரின் 4வது எபிசோட் ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் எனும் நூல் தொடர்பாக கலந்துரையாடல் செய்து வருகின்றோம். நேயர்களை நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சி ஆகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டுடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டுடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விக்கான பதில்களை கொடுப்பார்கள். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உலமாக்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மோஹ்தரம் மௌலானா முனீர் அஹமது காதிம் சாஹிப், மோஹ்தரம் மௌலானா முஜாஹித் அஹமது சாஹிப் ஷாஸ்திரி ஆகிய இருவரும் கலந்து கொண்டுள்ளார்கள். நேயர்களே, திருக்குரானில் அஸ்ஸலாம் எனும் அல்லாவின் ஒரு பண்பை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதாவது உண்மையான நம்பிக்கை கொண்டவருக்கு இறைவன் தான் அமைதி சாந்தியின் ஊற்றாகவும் மையப்புள்ளியாகவும் இருக்கின்றான். இறைவன் தான் உண்மையான முறையிலும் நிரந்தரமான முறையிலும் அமைதிக்கான வழிமுறையாக உள்ளான். இந்த அமைதி மற்றும் சமாதானத்தின் ஊற்றிலிருந்து நம்பிக்கை கொண்டவருடைய ஆன்மா நிம்மதி பெறுகின்றது, அமைதி அடைகின்றது. இந்த வாயிலை விட்டு விலகிச் செல்வது அமைதி சமாதானத்தை விட்டு விலகிச் செல்வதாகும். எவர் இந்த அமைதி சமாதானத்தின் ஊற்றிலிருந்து தம் தாகத்தை தணிக்கக்கூடிய வழிவகைகளை பெறமாட்டாரோ அவருக்கு ஒருபோதும் உண்மையான அமைதியும் நிம்மதியும் கிடைக்காது. முதல் கேள்வியை நான் முனீர் அஹமது காதிம் சாஹிபிடம் கேட்கின்றேன். பொதுவாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், மறுமையில் கிடைக்கும் தண்டனை குறித்தும் நற்கூலியை குறித்தும் திருக்குறானில் கூறப்பட்டுள்ளது. அது எந்த வகையில் கிடைக்கும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கேள்விக்கான பதிலை கூறுவதற்கு முன் சில அடிப்படை விஷயங்களை கூறுவது பொருத்தமானது என்று கருதுகிறேன். மறுமை சம்பந்தப்பட்ட விவகாரம், அதாவது இறந்து போன பிறகு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வு, இதை குறித்து திருக்குரான் மட்டுமின்றி மற்ற மார்க்க வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. அந்த வேதங்கள் முழுமையானதும் கிடையாது, பாதுகாக்கப்படவும் இல்லை. எந்த அளவு முழுமையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவு முழுமையாக அந்த வேதங்கள் இல்லை. இந்த கருத்து தொடர்பாக மற்ற இஸ்லாத்தில் மற்ற மார்க்கங்களில் பல கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் இஸ்லாம் எடுத்து வைத்த விஷயம்
இஸ்லாத்தினுடைய போதனையை திருக்குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்துள்ளான். திருக்குர்ஆனை குறித்து இறைவனுடைய வஹீயின் மூலமாக திருக்குர்ஆனுடைய விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. மனிதன் தன் அறிவை கொண்டு கூறக்கூடிய விஷயம் சரியானதாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. அல்லாஹ்வுடைய வஹி அல்லது அல்லாஹ்வின் மூலம் கொடுக்கக்கூடிய வழிகாட்டின் அடிப்படையில் கூறப்படும் என்றால் முழுமையாக இருக்கும். இஸ்லாத்தில் வழிமார்கள் முஜதீதுகள் வந்திருக்கிறார்கள். இறுதி காலத்தில் ஹஜ்ரத் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புவேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அவர்கள் இஸ்லாத்துடைய போதனையை சரியான முறையில் சரியான விளக்கத்தை உலகத்துக்கு முன்னால் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். மறுமை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள். திருக்குர்ஆன் அதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் எடுத்து கூறியுள்ளது. நான் திருக்குர்ஆனுடைய சில வசனங்களை இது சம்பந்தமாக எடுத்து கூறுகின்றேன். திருக்குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இரண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரிவினர் மறுமையை ஒப்புக்கொள்ளாதவர்கள். முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இன்னொரு பிரிவினர் ஒப்புக்கொள்கிறார்கள், ஆனால் இந்த உலக வாழ்க்கையை போன்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். உதாரணமாக முஸ்லிம்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனைகள் அப்படியே தான் மறுமையிலும் கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இக்காலத்தில் தமது விளக்க உரையில் இதை சரி செய்திருக்கிறார்கள். நான் சில வசனங்களை கூறுகின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், வக்காலும் ஆகிய இந்த பூமியில் தான் வாழ்வோம், இதில் தான் இறப்போம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் இந்த உலகிலேயே இறந்து உலகிலோ மண்ணோடு மண்ணாகி விடுவதாக மக்கள் நினைக்கிறார்கள். இறைவன் கூறுகின்றான், நாம் உங்களை படைத்து களைப்படைந்து விட்டோமா என்ன? பல்கும் ஃபி லஃப்ஸின் ஜதீத். நஹ்னு கத்தன்னா பைனக்குமுல் மௌத் வமா நஹ்னு பி மஸ்பூகீன். நாம் தான் உங்களுக்கிடையே மரணத்தை விதித்தோம். அலா நுபத்தில் அம்சாலக்கும், உங்களுடைய தோற்றத்தை நுண்சியாக்கும் மாலா தாளமோன், நீங்கள் அறியாத வகையில் நாங்கள் உங்களை எழுப்புவோம். இப்பொழுதுள்ள தோற்றத்திற்கு மாற்றமாக உங்களை நாங்கள் உருவாக்குவோம். மரணத்திற்கு பிறகு நீங்கள் உயிர் கொடுக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு விந்து துளி ஒரு பெண்ணுடைய வயிற்றில் வைக்க விழுகிறது. பிறகு அது குழந்தையாக உருப்பெறுகிறது. ஃபலவுலா தஸக்கரூன், உங்களுக்கு நீங்கள் சிந்திப்பதில்லையா? மா கல்குக்கும் வலா பாசுக்கும் இலா நஃப்ஸி வாஹிதா, உங்களை படைப்பது உங்களை உருவாக்குவது ஒரு ஆன்மாவை படைப்பது போன்றதாகும். இன்னல்லாஹ் சமீஉன் பசீர். இதை குறித்து 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ரிவலேஷன் ரேஷனாலிட்டி நாலேஜ் அண்ட் ட்ரூத்தில் கூறியிருக்கிறார்கள். நம்மை படைத்ததற்கு பிறகு இறப்பது, இறந்ததற்கு பிறகு மறுபடியும் எழுப்பப்படுவது, பிறகு முடிவடையாத முன்னேற்றங்களை கொண்ட ஒரு வாழ்வை கொடுக்கப்படுவது. நீங்கள் முதல் படைப்பில் பார்த்தீர்கள், ஒரு நீண்ட காலமாகிவிட்டது. இப்பொழுது மனிதன் இந்த அந்தஸ்தை அடைந்தான், இந்த படித்தரத்தை அடைந்தான். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இதன் மூலம் விளக்கம் கொடுத்தார்கள். இப்படிதான் மனிதனுடைய 2ஆம் படைப்பும் இருக்கும்.
முடிவடையாத காலத்தை கொண்ட, முடிவடையாத முன்னேற்றத்தை கொண்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். ஹஸ்ரத் மசீமோது அல் இஸ்லாம் அவர்களும் இதிலிருந்து விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்வை குறித்து அதை பற்றி நான் சுருக்கத்தை எடுத்து கூறுகின்றேன். இஸ்லாமிய போதனையின் தத்துவ ஞானம் எனும் நூலில் மசீமோது அல் இஸ்லாம் கூறுகிறார்கள், மரணத்திற்கு பிறகு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வு புதிய வாழ்வு ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள வாழ்வு மிகவும் தெளிவாக மறுமையில் காண்பான். மனிதனுடைய அமல்கள் நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அது மறைவாக இருந்தது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அதனுடைய விஷம் மனிதனிடத்தில் ஒளிந்திருந்தது. ஆனால் மறுமையில் அவ்வாறு இருப்பது கிடையாது. அந்த அனைத்து நிலைகளும் தெளிவாக தமது முகத்தை காட்டும். நீ கனவில் அதை பாருங்கள். கனவில் மனித உடலில் ஒரு கடுமையான காய்ச்சல் இருக்கும்போது கனவில் அவன் தீயை பார்ப்பது போன்று காண்பான். அவன் நோய் எந்த அளவு உடலில் நோய் இருக்குமோ அது ஓமையாக கனவில் காட்டப்படுகின்றது. கனவை பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் இதை புரிய முடிகின்றது. மறுமையிலும் இதே வழி, அல்லாஹ்வுடைய வழிமுறை தான் இருக்கும். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். பல முஸ்லிம்கள் மறுமையை குறித்து கதைகளை கட்டியிருக்கிறார்கள். அதே போன்ற பழங்கள் தான் இருக்கும், அதே போன்று தேன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். திருக்குரானை படிக்கும்போது அல்லாஹ் திருக்குரானை கூறுகின்றான், ஃபலா தஅலமுன் நஃப்ஸல் அல்லாஹ் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் எதை மறைத்து வைத்துள்ளானோ அதை பற்றி எவருக்கும் தெரியாது. இந்த முஸ்லிம்கள் கூறுவது கற்பனையாகும். ஹதீஸிலும் இதை பற்றி வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், நான் எனது அடியாருக்கு எவையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றனோ அதை எந்த கண்களும் பார்க்கவில்லை, எந்த காதுகளும் இதை கேட்கவில்லை, யாரும் அதை உணரவில்லை. ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்தில் உள்ள தண்டனைகளும் துன்பங்களும் மறுமையிலும் கொடுக்கப்படும் என்றால் அது தவறாகும். இன்னொரு கேள்வி என்னவென்றால், மறுமையில் தண்டனை மற்றும் நற்கூலியை பற்றி திருக்குறானில் கூறப்பட்டுள்ளது, அதன் உண்மைத்துவம் என்ன? ஹஸ்ரத் இரண்டாவது கலிஃபத் மஸீஹ் அவர்கள் இதை பற்றி கூறுகிறார்கள். அஹமதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்ற நூலில் கூறுகிறார்கள், திருக்குறான் நமக்கு கூறுவது என்னவென்றால், நரகம் என்பது 7 வகையான உணர்ச்சிகள் மூலமாக உணரப்படுகின்ற விஷயமாகும். அது ஒவ்வொரு நரகவாதியும் அதில் கடந்து செல்வார். ஒன்று பார்த்தல், இன்னொன்று கேட்டல், நுகர்தல், 4வது சுவைத்தல், 5வது தொடுதல், 6வது உணர்தல் உணர்ச்சி சென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், 7வது செயல்பாடுகள் மஸ்குலர் சென்ஸ் என்று கூறுவார்கள். இந்த 7 உணர்ச்சிகள் மூலமாக மனிதன் எல்லா தீமைகளையும் செய்கின்றான். இந்த உணர்ச்சிகள், இந்த உணர்வுகள் இந்த 7 மூலமாகத்தான் மனிதன் நன்மையும் செய்கின்றான். அதாவது தீமை செய்யும் போது தீமையினுடைய சுவையை அந்த 7 உணர்ச்சிகள் தான் எட்ட வைக்கும். நன்மை செய்யும் போது இந்த 7 உணர்வுகள் தான் மனிதனுக்கு நன்மையினுடைய சுவையை உணரச் செய்யும். ஒரு மனிதன் மிருதுவான பெட்டின் மீது, படுக்கையின் மீது படுக்கிறான் என்றான், அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒருவன் நலத்துடன் இருக்கிறான் என்றால் அவன் களைப்புடன் அந்த பெட்டில் படுக்கும்போது அவன் நிம்மதியை உணர்கின்றான். ஒரே உணர்ச்சி தான் நோயுடன் இருக்கும்போது வேறு மாதிரியாக செயல்படுகின்றது. நலமுடன் இருக்கும்போது
அது வேறு மாதிரியான இன்பத்தை கொடுக்கின்றது. இந்த 7 வகையான உணர்ச்சி தான் நன்மைக்கும் தீமைக்கும் காரணமாக அமைகின்றது. இந்த 7 உணர்ச்சிகள் தான் நன்மை செய்ய வைக்கின்றது. 7 உணர்ச்சி தான் நன்மைக்கான சுவையை கொடுக்கிறது. எவர்கள் இந்த 7 உணர்ச்சிகளை நன்மைக்காக பயன்படுத்தினார்களோ அவர்கள் நிம்மதியை பெறுவார்கள். இந்த 7 உணர்ச்சிகளில் நோய்வாய்ப்படும் என்றால், தீமையை செய்யும் என்றால் அது நரகம் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரே விஷயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு சாபி கேள்வி கேட்டார். சொர்க்கம் நரகம் எங்கு இருக்கும் என்று கேட்கப்பட்டது. சொர்க்கம் எங்கு இருக்குமோ அங்குதான் நரகம் இருக்கும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நான்காவது குத்ஸி அவர்கள் கூறினார்கள், திசைகள், உலக நாட்டம், அலைகள், டிவியுடைய அலைகள், ரேடியோ அலைகள், அந்த அனைத்து அலைகளும் உலகில் இருக்கின்றது. மக்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள், பாட்டு கேட்கின்றார்கள். அதாவது நரகத்தையும் சொர்க்கத்தையும் ஒரே இடத்தில் அல்லாஹ் சுவைக்க செய்வான். அதாவது சொர்க்கம் முழு உலகிலும் ஆக்கிரமித்திருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய போது, நரகம் எங்கு இருக்கும் என்று கேட்கப்பட்ட போது நரகம் இங்குதான் இருக்கும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபா மஸீஹ் அவர்கள் இதை பற்றி தமது நூலில் கூறியிருக்கிறார்கள். நான் சுருக்கத்தை கூறியிருக்கின்றேன். இந்த நூலை 2-3 முறை படித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நாம் இந்த நூலை கொண்டு நிகழ்ச்சி நடத்துகின்றோம். நம் இளைஞர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். இந்த நூல் லண்டனில் ஹுசூர்கள் லெக்சர் கொடுத்தார்கள். அங்கு படித்த மக்கள், அறிவாளிகளுக்கு முன்னால் இந்த நூல் வாசிக்கப்பட்டது. நல்ல தாக்கம் ஏற்பட்டது. அது இங்கு இந்த அனைத்து விஷயங்களையும் பார்க்கும்போது நாம் இந்த நூலை படிக்க வேண்டியது அவசியமாகும் என்று தெரிய வருகிறது. ஜஸாக்குமுல்லா. கனடாவில் இருந்து மாஹிரா சதப் சாஹிபா இந்த கேள்வி கேட்கின்றார்கள். நீங்கள் இஸ்திகாராவை பற்றி விளக்கத்தை கூற முடியுமா? ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள், இது 3 அல்லது 7 இரவிலும் தெரிய வரும். ஆனால் தெரியவில்லை என்றால் 8 நாள்கள் முழுமை செய்து விடுங்கள். ஒரு நாளில் யாருக்கும் தெரிய முடியாது என்று பலர் கருதுகின்றார்கள். இதை பற்றி நீங்கள் விளக்கம் கூறுங்கள். நான் மதிப்பிற்குரிய மௌலானா ஷேக் முஜாஹித் ஷாஸ்திரி சாஹிப் அவர்களிடம் இந்த கேள்விக்கு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்கும் அல்லாஹ் தஆலா ஹஸனல் ஜஸா. இஸ்திகாரா என்ற சொல் அரபு மொழியின் சொல்லாகும். இதனுடைய சொற்பொருள் இறைவனிடம் நன்மையை நாடுவது, நல்ல விஷயங்களை கேட்பது. இஸ்தஃஅல என்ற அந்த வினை அளவிலிருந்து இது வருகின்றது. அதில் இது காணப்படுகிறது, இறைவனிடம் ஏதாவது கேட்பது. இஸ்லாம் எப்படிப்பட்ட மகத்துவமான மார்க்கம் என்றால் அது இஸ்திகாரா என்ற இந்த அமைப்பை நிறுவியுள்ளது. நம்முடைய அன்பிற்குரிய எஜமானர் ஹாத்தமுன் நபியின் ஹஜ்ரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய வாழ்வின் முன்மாதிரியில் நமக்கு தெரிய வருகிறது. அன்னார் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்விடம் நன்மையை வேண்டுவார்கள். இஸ்திகாராவின் வழிமுறை அன்னார் வழக்கப்படுத்தினார்கள். அது சின்ன விஷயமாக இருக்கட்டும், பெரிய விஷயமாக இருக்கட்டும். ஏனென்றால் மனிதனுடைய நட்பாக்கியம் என்னவென்றால் அவன் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுடைய திருப்தி, அவனுடைய தன்னிறைவை மேலும் அவன் வழங்கக்கூடிய அந்த நன்மையை பெற வேண்டும் என்று விரும்புகின்றான். மனிதனுடைய அறிவு குறைவானது. அது எந்த விஷயமாக இருக்கட்டும், அது திருமண உறவாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அல்லது பயணமாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய தீமை என்ன என்பது அவனுக்கு எப்படி தெரியும் மனிதனுக்கு? எனவே அவசியமானது என்னவென்றால் அவன் இஸ்திகாரா செய்யும் பொழுது பிறகு அவன் அல்லாஹுடைய அடைக்கலத்தில் வந்து விடுகின்றான். இறைவா, நான் உன்னிடம் இதுக்கான நன்மை வேண்டுகிறேன் என்று. அவர்
அந்த அடைக்கலத்தை வந்து விடும் பொழுது அல்லாஹ்வே அவருக்கு போதுமானவராக ஆகிவிடுகின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனுடைய வாக்குறுதி இருக்கின்றது, அவன் இஸ்திகாராவுக்கு பிறகு முத்தவல்லி மற்றும் முத்தகஃபிலாக, அதாவது போதுமானவனாக ஆகிவிடுகின்றான், மேலும் தோழனாக ஆகிவிடுகின்றான், மேலும் வானவர்களும் உதவுகின்றார். இதற்கான எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய வழிமுறை என்னவென்றால் ஹதீஸிலும் தெரிய வருகின்றது, அந்த நீண்ட துஆவாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இஸ்திகாரா எப்படி செய்ய வேண்டும், எந்த வழிமுறைப்படி செய்ய வேண்டும் என்று. இது பொதுவாக 2 ரக்காத் ரஃபில் இரவில் தொழப்படுகின்றது. அதில் இந்த துஆக்கள் செய்யப்படுகின்றன. இங்கு குறிப்பாக இவர்கள் கேட்டுள்ள கேள்வி என்னவென்றால், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காலத்தில் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டவராகவும் தூதராகவும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹாகவும் மஹதியாக இருப்பதற்கான வாதம் புரிந்திருக்கின்றார்கள். இஸ்திகாரா சம்பந்தமாகவும் ஏதாவது வழிமுறை எடுத்து கூறியிருக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஆம், கண்டிப்பாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பல நூல்களில் அறிஞர்களுக்கு மற்றும் நல்ல மக்களுக்கு, சான்றோர்களுக்கு இதை கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் என்னை எதிர்ப்பதில் நீங்கள் முன்னணியில் இருக்காதீர்கள், கண்மூடித்தனமாக நீங்கள் எதிர்க்காதீர்கள், மாறாக எந்த இறைவனை அனுப்பி இருக்கின்றானோ அவரின் அந்த இறைவனிடம் நீங்கள் கேளுங்கள். பிறகு அன்னார் தம்முடைய ஒரு நூல், குறிப்பாக நிஷானே ஆஸ்மான் என்ற நூலை எழுதினார்கள். இது ரூஹானி ஹசாயின் தொகுதி 4 பதியப்பட்டுள்ளது. இங்கு இந்த நூலில் அன்னார் குறிப்பாக இந்த விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். அவசியமான விஷயம் இஸ்திகாரா எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையை அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ்விடம் எப்படி கேட்க வேண்டும்? அன்னார் கூறுகின்றார்கள், முதலில் தௌபத்து நசூஹ் செய்ய வேண்டும். தௌபா நசூஹ் என்பதன் பொருள் என்னவென்றால், எப்படிப்பட்ட தௌபா என்றால் அதில் உள்ளத்தில் எந்த வகையான காழ்ப்புணர்ச்சி அல்லது தன்னுடைய எந்த ஒரு சொந்த நோக்கம் இருக்கக்கூடாது. நாம் நௌசுபில்லா மிர்சா சாஹிப் அவர்களை பற்றி தவறான கண்ணோட்டத்தை கொள்ளலாம் என்று முதலில் நினைத்தால் பிறகு அதில் சாத்தியமே பட முடியாது அந்த விஷயம் செய்வது. முதலில் தௌபா நசூஹ் செய்ய வேண்டும். இரவு நேரத்தில் 2 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். அதில் முதல் ரக்காத்தில் சூரா யாசீனும் 2 ரக்காத்தில் 21 முறை சூரா இஹ்லாஸ் ஓத வேண்டும். இதற்கு பிறகு 300 முறை தரூத் ஷெரீஃப் ஓத வேண்டும். 300 முறை இஸ்திக்ஃபார் ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வே, நீ மறைவான விஷயங்களை அறிகின்றாய், நீ ஆற்றல் படைத்தவனாவாய். இந்த நபர் வாதம் புரிந்தவர் உன் தரப்பிலிருந்து இருக்கின்றாரா, இவருடைய உண்மை எனக்கு வெளிப்படுத்திவிடு என்று துஆ செய்ய வேண்டும். பிறகு கூறப்படுகின்றது, 1 நாள் துஆ செய்துவிட்டு 2 நாள் துஆ செய்துவிட்டீர்கள், 3 வித துஆ செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். வாக்களிக்கப்பட்ட முஸ்லிம் அவர்கள் தாமே இந்த நூலில் கூறியிருக்கின்றார்கள், 1 நாள் துஆ செய்துவிட்டு அமர்ந்து விடக்கூடாது, மாறாக குறைந்தபட்சம் எந்த அளவு ஒழுக்கமான முறையில் துஆ செய்ய வேண்டும் என்றால் 2 to 3 வாரம் வரை அல்லது அதற்கு மேற்பட்ட காலங்களை துஆ செய்ய வேண்டும். நீங்கள் 2 to 3 வாரம் வரை தொடர்ச்சியாக துஆ செய்யும் பொழுது உங்களுடைய களப்பற்ற தன்மையும் அதில் கலந்திருக்கும். நிச்சயமாக நீங்கள் அந்த இறைவனின் உண்மையான தூதரின் உண்மைத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளத்தால் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவா, எனக்கு இந்த சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது, எனக்கு திறந்து விடுவாயாக என்று கூறக்கூடிய இருப்பீர்கள். இது இஸ்திகாராவுடைய உண்மைத்துவமாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் பயணத்திற்காகவும் இஸ்லாம் இஸ்திகாராவை கற்றுக் கொடுத்துள்ளது. திருமண உறவுக்காகவும், குறிப்பாக தங்களுடைய அறிஞர்களுக்கு பின்னால் சென்று பெயர் தாங்கிய ஆலிம்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த உம்மத்தின் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆலிம்களுக்கு பின்னால் சென்று. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மைத்துவத்தை பற்றி அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். இது இந்த தௌபத் நசூஹ் பற்றி கூறுகின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். இந்த வழிமுறையின்படியிலே அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் வழிகாட்டல் வழங்கினார்கள். அல்லாஹ் வழிகாட்டல் வழங்கினான். மேலும் அவர்கள் அஹ்மத் ஜமாத் நுழைந்து விட்டார்கள். ஜஸாகுமுல்லாஹ். இந்தியாவிலிருந்து குரேஷி ஹக்கீம் சாஹிப் அவர்கள் இந்த கேள்வி கேட்டுள்ளார்கள். முஸ்லிம்களுடைய பலவீன நிலையை கண்டு ஹஜ்ரத் 2வது கலிஃபத் மஸீஹ் அவர்கள் என்ன பணியை செய்துள்ளார்கள், இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்ன தொண்டு ஆற்றியிருக்கிறார்கள்? ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருளுக்குரிய காலகட்டம் 50 ஆண்டை விட அதிகமாக இருந்தது. அன்னாருடைய ஹிலாஃபத் காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையினால் அண்ணா அதிகமாக முஸ்லிம்களுக்கு தான் தொண்டாற்றி இருக்கிறார்கள். முழு உலகிற்கும் பொதுவாக முழு உலகில் உள்ள மனிதர்களுக்கும் தொண்டாற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஹஜ்ரத் மஸீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
வந்தது முக்கியமாக முஸ்லிம்களுக்காகத்தான். ஹஸ்ரத் மசீமோது அல் இஸ்லாம் அவருடைய இல்ஹாம் உள்ளது. பெரும் கூட்டத்தை நான் உனக்கு வழங்குவேன், முஸ்லிம்களுடைய பெரும் கூட்டம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. முஸ்லிம்கள் தான் அதிகமாக அன்னாரை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆகவே முஸ்லிம்களுடைய நலனுக்காக தொண்டாற்றி இருக்கிறார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோது அவர்கள் கிலாஃபத்தில் அமர்ந்தபோது காதியானில் இருந்து முஸ்லிம்களுடைய நலப்பணிகளை ஆரம்பித்தார்கள். முதலில் பள்ளிக்கூடங்களை துவக்கினார்கள், ஹாஸ்பிட்டலுடைய அமைப்பை விரிவாக்கினார்கள், பல ஃபேக்டரிகளை திறந்தார்கள். காதியானுக்கு அக்கம்பக்கத்தில் இருந்த முஸ்லிம்கள், அக்கம்பக்கத்திலிருந்து வரக்கூடிய முஸ்லிம்கள் இதிலிருந்து பயன்பெற்றார்கள். பிறகு காதியானை விட்டு அன்னாருடைய குரல் வெளியேயும் சென்றது. இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்காக அப்போது அவர்களுக்கு இருந்த நிலை, ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில் இந்துக்களை விட குறைவான நிலைதான் இருந்தது. வாழ்வியல் அடிப்படையிலும், சமூக அடிப்படையில், அரசியல் அடிப்படையில், எல்லா விதத்திலும் முஸ்லிம்களுடைய நிலை மோசமாகத்தான் இருந்தது, பலவீனமாக இருந்தது. இரண்டாவது கலிஃபத் மசீஹ் அவர்கள் வீழ்ச்சி அடைந்த முஸ்லிம்களின் நிலையை கண்டு எந்த அளவுக்கு என்றால் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட மக்களை போன்று முஸ்லிம்கள் கருதப்பட்டார்கள். 1923ஆம் ஆண்டு ஷுத்தி என்ற இயக்கம் எழுந்தது. முஸ்லிம்களின் நலபுறமும் நசுக்கப்பட்டார்கள். முஸ்லிம்கள் மீண்டும் இந்துக்களாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு இயக்கம் தோன்றியது. முஸ்லிம்களுடைய அந்தஸ்து என்ன என்று அன்னார் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்தார்கள். நீங்களும் முன்னேற வேண்டும், நீங்களும் வியாபாரங்கள் செய்ய வேண்டும், அரசியல் வர வேண்டும், நல்லொழுக்கம் ஆகியவற்றில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று காதியானில் இருந்த முபல்லிகளை இந்தியாவில் பல பகுதிகளுக்கு அன்னார் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் மூலமாக முஸ்லிம்களுடைய நலப்பணிகளை அன்னார் மேற்கொண்டார்கள். இந்தியாவில் பல இடங்களில் பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள், முஸ்லிம்களுக்காக ஹாஸ்பிட்டல்கள் திறந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் இந்த பணி நடந்தது. எப்படிப்பட்ட இரண்டாவது கலிஃபத் மசீஹ் காலகட்டம், எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால் உலகப் போர்களும் ஆரம்பித்தன. ஜமாத்துடைய கருவூலத்தில் அந்தளவு பணம் இருக்கவில்லை. ஜமாத்துடைய பொருளாதார நிலை நல்லதாக மிக நன்றாக இருக்கவில்லை. அப்படி இருந்த போதிலும் இரண்டாவது கலிஃபத் மசீஹ் அவர்கள் ஜமாத்துடைய மக்களிடத்தில், ஏழை மக்களிடத்தில், இந்தியாவில் உள்ள ஏழை முஸ்லிம்களுக்காக சந்தா திரட்ட வேண்டும், சந்தா கொடுக்க வேண்டும், முன்னால் வாருங்கள் என்று சொன்னார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஹஸ்ரத் சௌத்ரி சர் ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களுக்கு பல வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலேயருடைய அடிமைத்தனத்தில் முஸ்லிம்கள் சிக்கி இருக்கும்போது எவ்வாறு விடுதலை பெற வேண்டும், விடுதலை பெறுவதற்கான சரியான வழிமுறை என்ன என்று கூறினார்கள். உங்களது கையில் துப்பாக்கி கொடுத்து ஆங்கிலேயர்களை நீங்கள் சுடுவதால் விடுதலை கிடைக்காது. நீங்கள் படிப்பில் முன்னேற வேண்டும், நீங்கள் மார்க்க போதனைகளை பின்பற்றுங்கள், சமூகத்தில் முன்னேற வேண்டும் என்று கூறினார்கள். இதற்காக அந்த காலத்தில் ஹசரத் மசீமோது அலை இஸ்லாமுடைய சாபிகளாக இருந்த முபல்லிகளை வழிகாட்டி
இந்தியாவின் பல பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். அரசியல் ரீதியாகவும் வாழ்வியல் அடிப்படையிலும் சமூக அடிப்படையிலும் எவ்வாறு முன்னேற முடியும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் ஹஸ்ரத் முஸ்லிமோத் அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் இன்று பழைய பத்திரிகைகளை நீங்கள் எடுத்து படித்தால் வரலாற்றின் பக்கங்களில் அந்த குரல்கள் இருக்கின்றன. காதியானிலிருந்து எழுந்த தலைவர், காதியானுடைய கலீஃபா முஸ்லிம்களின் நலனுக்காக பெரும் பங்களிப்பை அளித்துள்ளார்கள். முஸ்லிம்களுடைய பெரும் தலைவர்கள் கூட, பெரும் செல்வந்தர்கள் கூட இந்தளவு பங்களிப்பை கொடுக்கவில்லை என்று வரலாறு கூறுகிறது. ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுக்கு நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்கின்றோம். உங்களுடைய உண்மையான முன்னேற்றத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து இன்று ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக உலகில் கொடுக்கப்பட்ட அந்த குரலை கேளுங்கள். அந்த குரலின் பக்கம் நீங்கள் வராதவரை நீங்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும் முன்னேற்றம் அடைவதற்கு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு உண்மையான முன்னேற்றம் கிடைக்க முடியாது என்று கூறினார்கள். நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவையெல்லாம் வீணாகி போகும் என்று கூறினார்கள். என்ன நீங்கள் பாருங்கள், முஸ்லிம்களுக்கு எவ்வளவு அரசாட்சிகள் இருக்கின்றன, எவ்வளவு செல்வங்கள் முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்றன. முஸ்லிம்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்கிறார்கள், முன்னேற்றம் அடைகிறார்கள், ஆனால் அந்நியருக்கு முன்னால் அது பெரிய விஷயமாக இருப்பதில்லை. இன்றைய காலத்தில் அல்லாஹ் இமாமை அனுப்பியிருக்கின்றான். அந்த இமாமை ஒப்புக்கொள்வதற்காக நீங்கள் பனிமலையில் தவழ்ந்து செல்ல நேரிட்டாலும் செல்ல வேண்டும், அவருக்கு எனது சலாத்தை கூற வேண்டும் என்று கூறினார்கள். அந்த இமாமதியை முஸ்லிம்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வரை மறுத்து கொண்டே இருப்பார்களோ, அவரிடத்தில் நாடு இருந்தாலும் சரி, செல்வம் இருந்தாலும் சரி, ஆட்சி இருந்தாலும் சரி, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பரக்கத்து, அல்லாஹ்வின் சார்பாக கிடைக்கக்கூடிய வெகுமதி அது ஒருபோதும் கிடைக்காது. ஆகவே ஹுசூர் அவர்கள் பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அஹ்மதிய ஜமாத்துடைய வரலாறு இந்த முயற்சிகளால் நிறைந்து காணப்படுகின்றது. முஸ்லிம்கள் இந்த குரலுக்கு செவி சாய்க்காத வரை அவர்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்க முடியாது. அல்லாஹ் நமது முஸ்லிம் சகோதரர்களுக்கு இதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. இறைவன் புறமிருந்து வந்த அந்த குரலுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாக. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை ஷேக் முஜாஹித் அஹ்மத் ஷேக் சாசி நான் கூறுகின்றேன். தற்காலத்தில் ஒரு கேள்வி இருக்கின்றது. நற்கூலியும் தண்டனையும் நிரந்தரமானதா அல்லது குறிப்பிட்ட காலத்திற்குட்பட்டதா? சொர்க்கத்திலும் அமல்கள் செய்ய வேண்டிய தேவை உள்ளதா? ஜஸாக்குமுல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய இருப்புக்கு பிறகு அதிகமாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், மரணத்திற்கு பிறகு என்ன நிகழும் என்பதாகும். மறுமை எவ்வாறு இருக்கும், சொர்க்கம் எவ்வாறு இருக்கும், சொர்க்கத்தினுடைய அருள்கள் எவ்வாறு இருக்கும், அங்கு கிடைக்கக்கூடிய நற்கூலி தண்டனை நிரந்தரமானதாக இருக்குமா, அங்கு செயல்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குமா என்று எல்லா மக்களுமே கேட்கிறார்கள். இஸ்லாம் முழுமையான மார்க்கமாகும், கியாமத்து வரையிலும் இருக்கக்கூடிய மார்க்கமாகும். ஆகவே அல்லாஹ் திருக்குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளில் இந்த கேள்விக்கான பதில்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்ட அஹ்மதிய ஜமாத்தின் தோற்றுனர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடமிருந்து அறிவை பெற்று இந்த கேள்விக்கான பதில்களை தமது நூல்களிலும் மல்ஃபுசாத்துகளிலும் கொடுத்திருக்கிறார்கள்.
மறுமையினுடைய உண்மையை பற்றி நமது மற்ற நிகழ்ச்சிகளிலும் பதில்கள் கூறப்பட்டன. மரணத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய நற்கூலி அல்லது சொர்க்கம் அல்லது நரகம் இருக்கும், நரகத்தினுடைய தண்டனை இருக்கும், இது நிரந்தரமானதா என்ற கேள்வி இருக்கின்றது. இஸ்லாத்தை தவிர மற்ற மார்க்கங்களை பார்க்கும்போது இந்துக்களை பொறுத்தவரை சொர்க்கமும் நரகமும் தற்காலிகமானது. மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் தற்காலிகமாக இருப்பான். அதற்கு பிறகு மறுபடியும் அவன் தோற்றம், அவன் நாயாக பிறப்பான், வேறு வேறு படைப்புகளாக பிறந்து கொண்டே இருப்பான். யூதர்களை பார்க்கும் என்றால் யூதர்களை பொறுத்தவரையும் சொர்க்கத்தில் யூதர்கள் மட்டுமே நுழைவார்கள், மற்றவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நரகத்தை பொறுத்தவரை நரகத்தில் யூதர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் 11 மாதங்கள் மட்டுமே நரகத்தில் இருப்பார்கள். கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை சொர்க்கமும் நரகமும் இது முடிவடையாதது. இஸ்லாம் நமக்கு முன்னால் எடுத்து வைக்க வேண்டிய விளக்கம் என்னவென்றால் சொர்க்கம் நிரந்தரமானது, முடிவடையாதது. நரகம் அது நிரந்தரமானது கிடையாது. கேள்வியை, அதாவது நற்கூலி நிரந்தரமானதாக இருக்கும், தண்டனை தற்காலிகமானதாக இருக்கும். இந்த உண்மையை திருக்குரானில் பார்க்கும்போது, ஏன் எப்படி என்று பார்க்கும்போது, ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்மதி தேனும் உண்மை இஸ்லாம் என்ற நூலில் பல விதமாக இதை விளக்கி இருக்கிறார்கள். மனித படைப்பினுடைய குறிக்கோள் என்ன? மனித படைப்பினுடைய நோக்கம் இறைவனுடைய பண்புகளை முழுமையாக வெளிக்காட்ட வேண்டும் என்பதாகும். இறைவனுக்கு எத்தனை பண்புகள் இருக்கின்றனவோ அதை அனைத்தையும் தமது வாழ்வில் செயல்படுத்தி இறைவனுடைய விருப்பத்தை பெற வேண்டும். மனிதன் நரகத்தில் நுழைந்துவிட்டால் இறைவனுடைய தோற்றத்தை எவ்வாறு வெளிப்படுத்த முடியும்? நிரந்தரமாக நரகத்தில் நுழைந்துவிட்டால் திருக்குறானில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ்வுடைய கோபத்தை மிகைத்துள்ளது என்று வருகிறது. இறைவனுடைய உண்மையான நோக்கம், மனிதனை படைத்தது நோக்கம் மனிதனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று தான் இறைவன் விரும்புகின்றான். அதற்காக மனிதனுக்குள் ஆற்றல்களை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அதை சரியான முறையில் பயன்படுத்தினால், இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்தால் அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் கிடைக்கும், சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான். எவர் அந்த ஆற்றல்களை தவறாக பயன்படுத்துவானோ அந்த தவறாக பயன்படுத்தியது காரணமாக அவன் நரகத்தில் நுழைவான். இறைவனுடைய கருணை என்ற பண்பு மற்ற அனைத்து பண்புகளையும் மிகைத்துள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் உள்ளது. அன்னார் கூறினார்கள், நரகம் தொடர்பாக, யாத்தி ஜஹன்னம ஜபானுன் ஃபி அஹதுன் வ நஸீமு ஸபாஹத்து துஹரிகு அப்வாபுஹா. கன்சுல் அம்மாளுடைய ஹதீஸாகும். ஒரு காலம் வரும், அப்பொழுது நரகம் காலியாகிவிடும், காற்று அதன் கதவுகளை அசைத்துக் கொண்டிருக்கும். முஸ்லிம்கள் சிலர் அல்லது பலரோ நரகம் நிரந்தரமானது, ஒரு நரகத்தில் நுழைந்து விட்டால் அங்கே இருப்பார் என்று நம்புகிறார்கள். மரணத்திற்கு பிறகு உள்ள விஷயங்களில், கொள்கைகளில் முஸ்லிம்கள் பெரும் தடுமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இறைவனுடைய தண்டனையினுடைய உண்மையே முஸ்லிம்கள் புரியவில்லை. இறைவன் மனிதனை ஏன் படைத்துள்ளான் என்றால், மனிதனது அருள்களுக்கு வாரிசாக வேண்டும், இறைவனுடைய அருள்களுக்கு மனிதன் வாரிசாக வேண்டும் என்பதற்காக மனிதனை படைத்திருக்கின்றான். சொர்க்கம் நிரந்தரமானது, நரகம் தற்காலிகமானது என்று பல வசனங்கள் எல்லாம் கூறியிருக்கின்றான். சூரா தீனுடைய வசனத்தை பார்ப்போம். சூரா இன்ஷிகாக்குடைய வசனத்தை பாருங்கள். அதாவது சொர்க்கம் நிரந்தரமானது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல வசனங்களை கூறியிருக்கின்றான். சொர்க்கத்தை பற்றி
நரகத்தை பற்றி கூறும்போது நரகம் நிரந்தரமானது எங்கும் என்று எந்த வசனத்தையும் அல்லாஹ் கூறவில்லை. ஹஸ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் சஷ்மை மசீக் என்ற நூலில் கூறியிருக்கிறார்கள், அதாவது நரகத்தில் போடப்பட்ட பிறகு இறைவனுடைய கருணையும் மன்னிக்கும் பண்பும் கண்டு காணாமல் ஒருபோதும் இருக்காது. இறைவன் தமது நூலில் வேதத்தில் கூறியவை அனைத்தும் ஒரு நீண்ட காலம் வரை மனிதனது பலவீனத்தின் காரணமாக மனிதன் நரகத்தில் இருப்பான். பிறகு இறைவனுடைய ரஹீம் என்ற பண்பின் அடிப்படையில் இறைவன் தமது கையை நரகத்தில் இட்டு எந்த அளவு மக்கள் வருவார்களோ அந்த அனைத்து மக்களும் நரகத்தை விட்டு வெளியே எடுக்கப்படுவார்கள். ஆகவே இந்த ஹதீஸிலும் கூட இறைவனது இந்த ஹதீஸும் கூட நரகம் நிரந்தரமானது என்று கூறவில்லை. இறைவனை போன்று இறைவனுடைய கையும் எல்லையற்றதாக இருக்கின்றது, அனைத்து மக்களும் வெளியே வந்து விடுவார்கள். மறுமையில் அமல் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி உள்ளது. மனித வாழ்வினுடைய நோக்கம் அமல் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். மனித அமல் இல்லாமல் வாழ்வே கிடையாது. எவருக்கு வேலையை பற்றிய இன்பம் வேலையில் இன்பம் கிடைக்கிறதோ அவர் வேலை இல்லாமல் இருக்கவே முடியாது. அதாவது சொர்க்கத்தில் அவர்களுக்கு களைப்பே இருக்காது என்று வருகிறது, ஹதீஸில் வருகிறது. அல்லாஹ்வுடைய பல புதிய பண்புகள் மறுமையில் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் என்று ஹதீஸில் வருகிறது. சொர்க்கத்தில் மனிதன் அமல்கள் செய்து கொண்டிருப்பான். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. அடுத்த கேள்வி மதிப்பிற்குரிய மௌலானா முஹம்மது முனீர் காதிம் சாஹிப் அவர்களிடம் கேள்வி என்னவென்றால், 1889 ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கட்டளையை பெற்று அஹ்மதியா ஜமாத்தை நிறுவினார்கள். கேள்வி என்னவென்றால், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய போதனைகளின் தாக்கம் ஜமாத்தை அஹ்மதியா மீது என்ன ஆனது? இதை பற்றி கூறுங்க. சையதுனா ஹஜரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய அந்த சீர்திருத்தங்களின் அடிப்படை இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அன்னார் ஒரு சாதாரண சீர்திருத்தவாதியாக இருக்கவில்லை. சில மக்கள் இந்த உலகத்திலும் சீர்திருத்தவாதிகளாக வருகின்றார்கள். ஓரளவு அவர்கள் சீர்திருத்துகிறார்கள், ஓரளவு அவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கின்றது, சற்று தோல்வியும் கிடைக்கின்றது. ஆனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட சீர்திருத்தவாதியாக இருந்தார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வருகை தந்திருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகளின் விளைவாக வந்தார்கள். மேலும் அல்லாஹ் அன்னாருக்கு இல்ஹாமாக இந்த விஷயத்தை கூறியிருந்தான். சீர்திருத்தம் சம்பந்தமாக ஒவ்வொரு அடியிலும் அன்னாருடைய கையை அல்லாஹ் பிடித்தான். மேலும் அன்னாருக்கு வழிகாட்டினான், அன்னாரை வழி நடத்தினான். மேலும் அந்த வழிநடத்தல் விளைவாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மக்களை வழிநடத்தினார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள் தோன்றும் பொழுது அவர்கள் மற்ற சீர்திருத்தவாதிகளை போன்று சந்தர்ப்பத்தை பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தின் சீர்திருத்தம் தேவைப்படுகிறது, உலகம் இதை விரும்புகின்றது என்று ஒரு சீர்திருத்தவாதி எழுந்து விடுகின்றார். அதை மிகவும் அதிகமாக அதை பற்றி பேச ஆரம்பித்து விடுகின்றார். உலக மக்களும் அவர்களை பார்த்து வா வா என்று புகழ்கின்றார்கள். ஆனால் இங்கு நோக்கம் சீர்திருத்தமாக இருப்பதில்லை. உலக மக்களுக்கு பிடிக்காத அந்த விஷயத்தை முஸ்லிம் அவர்கள் சீர்திருத்தினார்கள். உலக மக்களுக்கு பிடித்த விஷயங்களே அல்ல. அன்னார் வருகை தரும் பொழுது வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இருந்த போது அன்னார் தம்முடைய கொள்கைகளை முதலாவதாக எடுத்து கூறினார்கள். எந்த விஷயங்களை உலகத்திற்கு நடத்தி வைத்தார்களோ இஸ்லாத்தின் அதே கொள்கை தான் அன்னாருக்கு இருந்தன. ஆனால் அவற்றில் முஸ்லிம்கள் மத்தியில் எந்த ஒரு சீர்கேடுகள் ஏற்பட்டு விடாகியிருந்தனோ அதை அன்னார் மிகவும் வருத்தக்குள் எடுத்துக் கூறினார்கள், முஸ்லிம்கள் எடுத்து வைத்தார்கள்.
உதாரணமாக நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். முதலாவதாக முதல் சிறுகேட்டு முஸ்லிம்களிடம் இருந்தது என்னவென்றால், அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் நம்பிக்கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்களை போன்று அவர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வானத்தில் உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்களை வானத்திலிருந்து இறங்குவார் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் முஸ்லிம்களின் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கப்பலை கரை சேர்ப்பார்கள் நினைத்தார்கள். ஆக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் அறிவித்த போது அன்னார் மீது மாலைகள் பூமாலை பொழியப்படவில்லை, மாறாக அன்னாருக்கு மீது காஃபிர் ஃபத்வா வழங்கப்பட்டது. பிறகு அன்னார் மேற்கொண்டு கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தி நபியாக ஆக்கியிருக்கின்றான், அன்னாருடைய நிழல் நபியாக ஆக்கியிருக்கின்றான், அன்னாருடைய அந்த பிம்பத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக ஆக்கியிருக்கின்ற சொல்லும்போது இந்த கொள்கையும் முஸ்லிம்களுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் முதலில் இந்த விஷயமும் சில முஸ்லிம்களுடைய கொள்கையாக இருந்தது. ஹதீஸில் வருகின்றது, லா நபிய பஅதி, எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை என்று ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் வழியை விட்டு வழி தவறி போய்விட்டீர்கள். நீங்கள் இந்த கொள்கை அல்லது சிந்தனை அல்லது சீர்திருத்தம் எது செயல்படும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தியதுதான், இயக்கியதுதான் நடைபெறும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரவேண்டி இருக்கவில்லை என்றால், பிறகு ஹாத்தமுன் நபியின் என்ற அந்த வசனம் இறங்கிய பிறகு அன்னார் தம்முடைய மகனின் வஃபாத்திற்கு போது இதை ஏன் கூறினார்கள்? என்னுடைய மகன் இப்ராஹிம் உயிரோடு இருந்திருந்தால் அவர் நபியாகி இருப்பார் என்று ஏன் கூறினார்கள்? அன்னாருடைய அருளுக்குரிய அந்த தூய மனைவிமார்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மனிதர் இவ்வாறு கூறுவதை கேட்கும் பொழுது, அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் கூடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு எந்த நபி வரமாட்டார் என்று சொல்லும் பொழுது அன்னார் அவர்களை பார்த்தார்கள். அப்போது அன்னார் கூறினார்கள், ஆயிஷா அவர்கள், லா தக்கூலு லா நபிய பாதி பாதஹு கூலு இன்னஹு ஹாத்தமுல் அன்பியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹாத்தமுல் அன்பியா என்று கூறுங்கள், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று கூறாதீர்கள் என்று ஆயிஷா அவர்கள் கூறினார்கள். ஆக மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் என்ன சீர்திருத்தத்தை மேற்கொண்டார்களோ அதிலிருந்து முஸ்லிம்கள் வழி தவறி போயிருந்த விஷயங்களுக்காக, அது அவர்களுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காமலும் சரி, அதில் எண்ணற்ற சீர்திருத்தங்கள் இருக்கின்றன. மேலும் அன்னார் முன்வைத்துள்ள இந்த போதனைகளின் அசல் பொருள் என்ன இருக்கட்டும், இதில் தீய தாக்கமும் ஏற்பட்டிருக்கின்றது. பல மக்கள் ஏச்சு பேச்சுகளை வைத்திருக்கின்றார்கள், பழித்துரைத்திருக்கின்றார்கள். ஆனால் இது எதனால் என்றால், இந்த போதனைகள் எப்படிப்பட்டவை என்றால், அன்னார் அல்லாஹுடைய இல்ஹாமினுடைய ஒளியில் அல்லாஹுடைய கட்டளை கேட்டு முஸ்லிம்களுக்கு வழங்கினார்கள், மற்ற மக்களுக்கும் வழங்கினார்கள். அதனால் அவர்களுக்கு சிறு சிறிதாக தாக்கம் ஏற்பட்டது. அவர்கள் அதை ஏற்றும் கொண்டார்கள். உதாரணமாக சாதாரண மக்களை பார்த்து அன்னாருடைய சீர்திருத்தம் என்னவாகிறது என்றால், இதற்கு முன்னால் பாதிரிமார்களாக இருக்கட்டும், பண்டிதர்களாக இருக்கட்டும், அல்லது மௌலவிகளாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாரும் தத்தமது அந்த கொள்கைகள் பற்றி கூறிக்கொண்டிருந்தார்கள். எங்களுடைய மார்க்கம் சிறந்தது, மற்ற எல்லாருடைய மார்க்கம் தீயது என்று கூறி வந்தார்கள். ஒருவர் மற்றவருடைய மார்க்கத்தை ஏசி வந்தார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் சீர்திருத்தவாதியார்கள். அன்னார் பராஹீனே அஹ்மதியா மூலமாக இந்த குரலை உரல்கள் எழுப்பினார்கள். பாருங்கள், இந்த சிந்தனையே தவறானது. ஒவ்வொருவரும் தத்தமது மதத்தின் சிறப்பை வேண்டுமானால் எடுத்துச் சொல்லலாம். எவருடைய சிறப்பு அதிகமாக இருக்கின்றதோ அவர் பக்கம் வருவார்கள், மக்கள் அவர் பின்னால் செல்வார்கள். உங்களுடைய வழிமுறை இருக்கின்ற நீங்கள் ஒருவர் மற்றவரை ஏசுகின்றீர்கள், ஒருவர் மற்றவரை பழித்துக் கூறுகின்றீர்களே, இதனுடைய விளைவால் என்ன ஆகும்? சீர்திருத்தத்துக்கு பதிலாக குழப்பம்தான் ஏற்படும். ஆக இந்த போதனைகள் மசூல் இஸ்லாமுடைய இப்படிப்பட்ட போதனைகள் இருந்தன. முழு உலகத்தின் மீதும் அவற்றை தாக்கத்தை ஏற்படுத்தின. முழு உலகமும் இந்த போதனைகளை பார்த்தது, கேட்டது, இதை சோதித்து பார்த்தது. பிறகு அன்னாரை ஏற்றுக்கொண்ட மக்கள் மீது என்ன தாக்கம் ஏற்பட்டது? அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்களிலும் கூட பெரும்பாலான மக்கள் அந்த காலத்தில் உலகத்தின் நிலைமை மோசமாக இருந்தது. சீர்திருத்தத்தின் அடிப்படையில், நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் பலர் தீயவர்களாக இருந்தார்கள், மது அருந்துவர்களாக இருந்தார்கள், லஞ்சமாகுவர்களாக இருந்தார்கள், உலக விஷயங்கள் மூழ்கி இருந்தார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் மீது ஈமான் கொண்ட போது அந்த மக்களில் பெரும் மக்கள் பெரும் பதவிகளில் இருந்தார்கள். முதலில் அவர்கள் லஞ்சம் வாங்கி வந்தார்கள், அவர்கள் லஞ்சம் வாங்குவதை விட்டுவிட்டார்கள். எப்படிப்பட்ட மக்கள் முதலில் மது அருந்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மது அருந்ததை விட்டுவிட்டார்கள். எதுவரை அன்னார் கூறப்படுகிறது, இவர் ரொம்ப நல்ல மனிதர் தான், இவருடைய ஒழுக்கம் நல்லது, மக்களோட நல்ல முறையில் பழகுகின்றார், என்ன செய்வது, இவர் காதியானியாக இருக்கின்றாரே என்று கூறுவார்கள். ஆக இது போன்ற விஷயங்களை மக்கள் கூறுவார்கள். அதாவது கனிகள் மூலமாக அந்த மரம் கண்டறியப்படுகின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய போதனை எல்லா அடிப்படையிலும் முழு உலக மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அஹ்மதியா ஜமாத் உலகத்தில் பல மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள்.
ஜமாத் ஓர் அமைப்பில், ஓர் ஒற்றுமையில், ஒரு ஒருமைப்பாடில், ஒரே சரடில் கோர்க்கப்பட்டுள்ளது. ஜமாத்தின் ஒரு நபர் கூட, அவர் எந்த ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவர் அந்த கிராமத்திலிருந்து, ஊரிலிருந்து, மாவட்டங்களிலிருந்து, மாநிலங்களிலிருந்து, நாடுகளிலிருந்து, முழு உலகம் வரை ஒரே ஒரு சரடில் கொடுக்கப்பட்டுள்ளார். இதுதான் ஜமாத் அஹ்மதியாவுடைய ஒரு வடிவமாகும். இதை ஜமாத் அஹ்மதியா ஏற்றுக்கொண்டுள்ளது. பிறகு பொருளாதார அடிப்படையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தாவுக்கான அமைப்பு இருக்கின்றது. ஜமாத் சந்தா கொடுக்கின்றது. அதனுடைய தாக்கம் என்ன? மக்கள் இந்த சந்தாக்கள் எங்களிடம் வாங்கப்படுகின்றன, இது எங்கள் மீது சுமையாக இருக்கின்றது, இது எங்கள் மீது வரியாக இருக்கின்றது, நாங்கள் என்ன செய்வது, ரொம்ப கஷ்டமாகிறது என்று சொல்வதில்லை. எதுவரை என்றால் தாக்கம் இருக்கின்றதால் யாரோ ஒருவருக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அவரிடமிருந்து சந்தா வாங்கப்படும் என்று கூறப்படுகின்றது. அவர் சந்தா வாங்க வேண்டும் என்பதற்காக அவர் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றார், ஹுசூரனை மன்னித்து விடுங்கள், சந்தா வாங்கி கொண்டிருக்கிறார்கள், என்னிடமிருந்து சந்தா வசூல் செய்து கொண்டு கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட தாக்கம், இப்படிப்பட்ட சீர்திருத்தவாதம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். உலகத்தில் அது வேறு எங்குமே தென்படுவதில்லை. உலகத்தின் இந்த பகுதியில், இந்த பூமியில் வேறு எங்கேயுமே உங்களால் அதை பார்க்க முடியாது. பிறகு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எதிரிகள் கூட இதை ஏற்றுக்கொள்கின்றார்கள், இதை பறைசாட்டுகின்றார்கள். அந்த காலத்தில் சர் அல்லாமா இக்பால் அவர்கள், கவிஞர், அவர்கள் என்ன கூறினார்கள்? அவர்கள் காதியான் வந்தார்கள், ஒரு நேரம் வரை அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டும் செய்தார்கள். பிறகு அவர்கள் உலகவாதத்தில் சென்று விட்டார்கள் தான். ஆனால் அவர்கள் ஒரு நூலை எழுதினார்கள், தம்முடைய தாக்கங்கள் எழுதினார்கள். அதில் ஒரு வரி இருக்கின்றது. அந்நியர்களும் கூறுகின்றார்கள், யாராவது இஸ்லாமிய சூரியனின் நல்ல முன்மாதிரியை பார்க்க வேண்டும் என்றால் அவர் காதியானுக்கு சென்று பார்க்கின்றார்கள். இன்று அந்நியர்களும் அவர்கள் இதை பயன்படுத்துகின்றார்கள், வேறு அர்த்தத்தில் பயன்படுத்துகின்றார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போதனையை முன்வைத்தார்களோ அந்த போதனைகள் அந்நியர்கள் மீது தாக்கம் ஏற்படுகின்றது, தம்மவர்கள் மீது ஏற்படுகின்றது. மேலும் இந்த தாக்கம் இப்பொழுது முழு உலகிலும் பரவிவிட்டது. உலகத்தின் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த தாக்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. மேலும் எல்லாரையும் விட பெரிய மற்றும் அடிப்படையான தாக்கம், சாராம்சமாக, மையக்கருத்தாக உலகம் ஏற்றுக்கொண்டது என்னவென்றால், இந்த உலகத்தில் அமைதி உருவாக்கக்கூடிய ஒரு ஜமாத் இருக்குது என்றால் அது இதுதான் ஆகும். இந்த ஜமாத் தான். எந்த ஒரு தலைவர் மூலமாகவோ இந்த அமைதியின்மை உலகத்தில் இருக்கும் பொழுது அமைதி உருவாக முடியும் என்றால் அது ஹஜரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் சையத் அல்லாஹு தஆலா பின் நஸ்ர் அவர்கள் மூலமாகத்தான், அஹ்மதிய ஜமாத்துடைய இமாம் அவர்கள் மூலமாகத்தான். இந்த தாக்கம் தான் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் தம்மவர்கள் மீது மட்டும் ஏற்படுத்தவில்லை, மாறாக அந்நியர்கள் மீதும் ஏற்படுத்தியுள்ளார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா ஹஸனல் ஜஸா. கேள்வியுடைய நிகழ்ச்சியின் அடுத்த கேள்வி ஷேக் முஜாஹித் சாஸ்திரி அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இந்த சீரியஸுடைய நிறைவில் இந்த கேள்வி அவசியமாகி இருக்கின்றது. ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சொற்பொழிவின் கேட்கக்கூடியவர்கள், அந்த கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மீது என்ன தாக்கம் இருந்தது அந்த சொற்பொழிவு ஆற்றும் பொழுது, இதை பற்றி எடுத்துக்கூறுங்கள் அவருடைய தாக்கங்களை. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா ஹஸனல் ஜஸா. செப்டம்பர் 23, 1924 வெம்ப்லேயில் ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த சொற்பொழிவு சௌத்ரி சர் முஹம்மது ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் வாசித்து காட்டிய போது, இன்று கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நிறைவடைவிருக்கின்றது. ஒரு மாதத்திற்கு பிறகு சரியாக 100 ஆண்டுகள் ஆகிவிடும். இந்த நாள் அஹ்மதியத்தின் இயக்கத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதுதான், புகழ் பெற்றதுதான். ஆனால் குறிப்பாக ஐரோப்பாவின் வரலாற்றில் இதற்கு சிறப்பு முக்கியத்துவம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாளில் ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சொற்பொழிவு மிகவும் மேன்மையோடு, தன்னுடைய கம்பீரத்தோடு வெளிப்பட்டது. ஹுசூர் அவர்களுடைய சொற்பொழிவுக்கான நேரம் சாயந்தரம் 5 மணி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னால் மக்கள் சொற்பொழிவு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பொதுவாக அந்த காலத்தில் ஐரோப்பாவில் ஒரு வழக்கம் இருந்தது, இவ்வளவு நீண்ட நேரம் வரை அவர்கள் உட்கார மாட்டார்கள். ஆனால் ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சொற்பொழிவின் பரக்கத் என்னவென்றால், ஹுசூருடைய இந்த சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வம் இருந்தது, உள்ளத்தில் ஒரு துடிப்பு இருந்தது. அப்பொழுது அந்த எல்லா மக்களும் ஹுசூர் அவர்களுடைய அந்த சொற்பொழிவு வரும் பொழுது அவர்கள் அலர்ட்டாக ஆகி அமர்ந்து விட்டார்கள். அந்த சதராக இருந்தவர், அந்த கூட்டத்தின் தலைவராக இருந்தவர் சன் ஹுசூர் அவர்களை முதலில் அறிமுகம் செய்து வைத்தார். ஜமாத்தே அஹ்மதியா பற்றி சுருக்கமாக அறிமுகம் செய்து வைத்தார். அதற்கு பிறகு ஹுசூர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார், தாங்கள் தங்களுடைய அந்த சொற்பொழிவை தொடருங்கள் என்று. ஹுசூர் அவர்கள் ஸ்டேஜில் வருகை தந்திருந்தார்கள் தம்முடைய நண்பர்களோடு. ஹுசூர் அவர்கள் சொற்பொழிவு ஆற்ற ஆரம்பித்தார்கள். என்னுடைய சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றுக்கும் முதலாக நான் தம்முடைய அல்லாஹ்
அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். அவன் மக்களுடைய உள்ளத்தில் இந்த சிந்தனை ஏற்படுத்தி இருக்கின்றான். அவர்கள் இது போன்ற மார்க்க கேள்விகளை கேட்க வேண்டும் என்று. பிறகு அன்னார் இந்த விஷயத்தை கூறினார்கள், நான் இது போன்ற விஷயத்தில் விளக்கம் படையவன் அல்ல, அதாவது நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கு ஆற்றல் இல்லை. முஸ்லிம்கள் அவர்கள் சொற்பொழிவு, அதாவது அவர்கள் பார்க்காமல் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்க்காமல் பேசுவார்கள். எனவே அன்னார் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களிடம் கூறினார்கள், நீங்கள் இந்த சொற்பொழிவை வாசித்து காட்டுங்கள். ஹுசூர் அவர்கள் அப்பீல் செய்தார்கள் மக்களிடம், இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது இந்த உலகத்தோடு மட்டும் தொடர்புடையது கிடையாது, மாறாக இந்த உலகத்திற்கு பிறகும் இதனுடைய தொடர்பு இருக்கின்றது. பிறகு ஹுசூர் அவர்கள் குறிப்பாக சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிபுடைய காதில் கூறினார்கள், நீங்கள் பதற்றமடைய தேவையில்லை, நான் துவா செய்வேன். ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த துவாவின் தாக்கம், சௌத்ரி சாஹிப் அவர்கள் அந்த சொற்பொழிவை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த சொற்பொழிவை முழுமையாக வாசித்து காட்டினார்கள். அப்பொழுது ஒரு உருக்கம் ஏற்பட்டுவிட்டது மக்களின் மத்தியில். குறிப்பாக அந்த ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், அதில் புது புது கருத்துக்கள் வந்து கொண்டிருந்தன. அடிமைத்துவம் பற்றியாக இருக்கட்டும், வட்டி பற்றியாக இருக்கட்டும், அல்லது பலதார மனம் பற்றியதாக இருக்கட்டும், அதில் பல ஆண்கள் பெண்கள் சேர் செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். பல மணி நேரம் வரை அவர்கள் கைத்தட்டி கொண்டிருந்தார்கள். பிறகு பிரசிடென்ட் அதை பற்றி கூறினார், இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொற்பொழிவாகும், இதை பற்றி நான் மேற்கொண்டு கூற விரும்பவில்லை என்றால் இதனுடைய கருத்து மக்களுக்கு முன்னால் வந்துவிட்டது. பிறகு எல்லாரும் இதை பற்றி கூறினார்கள். எல்லாவற்றையும் விட பெரிய திறனாய்வு என்னவென்றால், இதை பற்றி பத்திரிகைகள் தொடர்ச்சியாக திறனாய்வு செய்தன. மேலும் குறிப்பாக மான்செஸ்டர் என்ற அந்த பத்திரிகை 24ஆம் தேதி அடுத்த நாளே ஒரு புதிய பிரிவு இஸ்லாத்தில் உதித்திருக்கின்றது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தங்களை புதிய பிரிவு என்று கூறுவதில்லை, ஆனால் இவர்கள் எந்த வகையில் இஸ்லாத்தின் தோரணை எடுத்துக் கூறுகின்றார்களோ, இஸ்லாத்தின் வகையில் புதிதாக வரக்கூடிய இந்த மஹதி மஸீஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூறியிருக்கின்றார்கள். அந்த சொற்பொழிவை மக்கள் அனைவரும் மிகவும் ஆர்வத்தோடு கூறினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று வரை அஹ்மதியத்துடைய வரலாறில் அந்த எல்லா மேற்கோள்களும் இருக்கின்றன. அது விளக்கமாக அங்கு பார்க்க முடியும். இங்கு நேரத்தை கருத்தில் கொண்டு அந்த எல்லாற்றையும் வாசிக்க முடியாது. கடைசி விஷயத்தை கூறிவிட்டு நான் இந்த கேள்விக்கு பதிலை முழுமை செய்வேன். 100 ஆண்டு முடிவடைந்து விட்டது. இந்த சொற்பொழிவுகள் இந்த சொற்பொழிவு அழைக்கப்பட்டு இதனுடைய தாக்கம் எந்த சந்ததி கேட்டதோ அது கடந்து விட்டது. அந்த நூல் வடிவம் முன்னால் இருக்கின்றது. நம்முடைய புதிய சந்ததிகள் இந்த நூலை அதிகமாக வாசிக்க வேண்டும். மேலும் இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக மற்ற மக்களிடம் நான் கேட்டுக்கொள்வேன், உண்மையிலேயே அஹ்மதியத் என்ன, மேலும் உலகம் எந்த மகத்துவமிக்க கண்ணோட்டத்தை முன்வைத்திருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மற்ற மார்க்கங்களுக்கு எதிராக இஸ்லாத்தின் வெற்றி மற்றும் இஸ்லாத்தின் மேன்மை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால் இந்த நூலை நீங்கள் கண்டிப்பாக படித்தாக வேண்டும். எவர்கள் இதை படித்தார்களோ புத்திசாலிகள் முஸ்லிம்கள் அவர்கள் அதிகமாக இதை பற்றி எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள், அதில் பலன் பெற்றிருக்கின்றார்கள். ஜஸாக்முல்லா தஆலா அஹ்ஸனல் ஜஸா. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு உண்மையாகவே கூறிக்கொள்கிறேன், இந்த இயக்கம் இறைவன் புறமிருந்து உள்ளதாகும். மனித கரங்கள் அல்லது மனித திட்டங்களின் விளைவாக இருந்திருக்கும் என்றால் மனித திட்டங்கள் மற்றும் மனித எதிர்ப்புகளால் இப்போது இது அழிந்து போயிருக்கும். மனித திட்டங்களுக்கு முன்னால் இது அதிகரிப்பது முன்னேற்றம் அடைவது ஆகியவை இது இறைவன் புறமிருந்து உள்ளதற்கு சான்றாக உள்ளது. ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு உங்களது நம்பிக்கையின் ஆற்றலை அதிகரிப்பீர்களோ அதே அளவுக்கு உள்ளம் ஒளிபெறும். மல்ஃபுசா தொகுதி 3 பக்கம் 257. இத்துடன் இந்த எபிசோடு நிறைவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வேறு சந்தர்ப்பத்தில் வேறு தலைப்பில் புதிய சீரீஸுடன் உங்களை சந்திப்போம். அப்போது வரை எங்களுக்கு விடை கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. खुदा पाओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया